அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. எஸ்ஐஆர் நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர் அப்படிங்கிற டிசைனே வந்து நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஸோ இதை தாண்டி உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் யாரும் கொண்டு வர்றதுக்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது. 6,24,00,000 பேருக்கு இவங்க நேரில் போய் நாங்கள் ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போனா இவங்க கடந்த சில வருடங்களாக போலி வாக்காளர்களை சரமாரியா லட்சக்கணக்காக இவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருந்தாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் இவங்களே இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தா மாதிரி இவங்களே கணக்கு காட்டிட்டாங்க. ஏன்னா இங்கே திருடரே வந்து தேர்தல் ஆணையம் தானே. சரமாரியா போலி வாக்காளர்களை ஆன்லைனில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ராகுல் காந்தி வந்து ஆதாரத்தோட 2வது ப்ரெஸ் மீட்டில் ப்ரூவ் பண்ணது. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, இது எதையுமே செக் பண்ணாமல் அந்த போலி வாக்காளர்கள் அப்ளை பண்ணும்போது கடன்னு அது பாட்டுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்து பாஜக காரங்க உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் இருக்காங்க, திமுக அரசு வந்து இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்க. ஆனால் சரமாரியா போலி வாக்காளர்களை சேர்த்தது தேர்தல் ஆணையத்தை தவிர யாருமே செய்ய முடியாது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காங்கிரஸ் கட்சியிலிருந்து சக்தி இயக்கத்திலிருந்து தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். இப்போ கொற்ற மலையிலையும் எஸ்ஐஆரோட பணி நிற்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாசத்துல எஸ்ஐஆர் படிவத்தை வந்து எல்லா ஊருக்கும் கவர் பண்ணி கொடுக்க முடியுமாங்கிற மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சாங்க. இப்போ வந்து டிசம்பர் 4 இருந்து கொஞ்சம் நாட்கள் தள்ளி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர் நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர் அப்படிங்கிற டிசைனே வந்து நம்மளுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமானது. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு படிவத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. யார்கிட்ட அப்படின்னா, நீங்கள் இப்போ வாக்காளர் பட்டியலில் இருக்கிறீங்கன்னா உங்கள் ஓட்டர் ஐடியில் இருக்கிற அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போதே 2 விஷயம் உறுதியாயிருது. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அந்த வீட்டில் இருக்கீங்கிறது உறுதியாயிருது. அப்போது உயிரோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஓட்டை நீக்க முடியுமா? ஸோ இதுதான் என் ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸில் நான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். இப்போ என்னை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து யாராவது நீக்க முடியுமா? முடியாது, முடியவும் கூடாது இல்லையா? ஸோ எதுக்காக வந்து நீக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவர் இல்லைங்க இறந்து போயிட்டாரு, அப்போ நீங்கள் நீக்கலாம். அல்லது இந்த வீட்டில் இல்லை வேறு வீட்டில் போயிட்டாருன்னா அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ இதை தாண்டி உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது. 18 வயது நிரம்பிய அனைவருக்கும் ஓட்டுரிமை உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் யாரும் கொண்டு வர்றதுக்கு யாருக்குமே வந்து உரிமை கிடையாது. அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே, அது பிரதமராக இருக்கட்டும், உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், பிஎல்ஓவாக இருக்கட்டும், ஒரு உயிரோட அவருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய வாக்கை நீக்குவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எஸ்ஐஆர் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஒரு பேப்பரை அவங்ககிட்ட கொடுத்து அதை அவங்க ஃபில் பண்ணி திருப்பி கொடுத்தாதான் அவருக்கு ஓட்டு, இல்லைன்னா ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஒரு உயிரோட தன்னுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய அட்ரஸில் இருக்கிறவருக்கே அவருடைய ஓட்டை நீக்கும் உரிமையை வந்து அந்த பிஎல்ஓக்கோ இல்லை அந்த தேர்தல் அதிகாரிக்கோ கொடுக்குது. இட் அல்ட்ரா வயர்ஸ் த கான்ஸ்டிடியூஷன். அதாவது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். எஸ்ஐஆர் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். 18 வயது நிரம்பிய யாருடைய ஓட்டை நீக்குவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி ஒரு உரிமையை யாருக்காவது வழங்கினால் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த பேசிஸை புரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு மொத்தமாகவே இந்த எஸ்ஐஆர் வந்து எதுக்கு நடத்தப்படுது, ஏன் நடத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து 8 வாட்டி எஸ்ஐஆர் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பொய். இதுக்கு முன்னாடி நடத்தினது எல்லாமே வந்து தீவிர சீர்திருத்தம் வந்து பண்ணினாங்க. ஆனால் அது எல்லாமே நம்மக்கிட்ட எந்த படிவத்தையும் கொடுத்து நிரப்ப சொல்லவே கிடையாது.
பிஎல்ஓ வருவார், நம்ம அந்த வீட்டில் தான் இருக்கோம், உயிரோடு இருக்கோம்னா நம்மளை டிக் பண்ணிக்கிடுவார், இறந்து போயிட்டா நீக்குவார். புதுசாக அந்த வீட்டில் யாராவது வந்து 18 வயசில் ஒரு பையனோ பொண்ணோ வந்து அவங்க வந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு படிவத்தை கொடுத்து நிரப்ப சொல்லி அவங்களையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பார். ரைட்டா? இப்போ பக்கத்து வீட்டிலையோ யாரோ இல்லை அப்படி இப்படின்னு சொன்னால் கூட அவங்க வேறு எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அவங்கள எப்படி சேர்க்கறது அப்படிங்கிற முயற்சி தான் அவங்க எடுப்பாங்களே ஒழிய யாருடைய ஓட்டையும் நீக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த முயற்சியோ இதுவோ கிடையாது. ஒரு வாக்காளர் சீர்திருத்தம் வந்து சிறப்பாக நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வயது வந்தோர் 18 வயதிற்கு மேல் உள்ளவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ எக்ஸாக்டாக அவ்வளோ பாப்புலேஷன் வந்து உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்கும். இதுதான் அந்த இன்டென்சிவ் ரிவ்யூ வந்து சரியாக நடந்ததுக்கான ஆதாரம். இது ஒரு ஆதாரம். இதை தாண்டி இன்னும் சில ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாப்புலேஷனில் பெண்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ வாக்காளர் பட்டியலையும் அதே சதவீதம் இருக்கணும். அந்த பாப்புலேஷனில் எவ்வளவு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்களோ அதே சதவீதம் வாக்காளர் பட்டியலையும் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். மேலும் வந்து இதை தவிர அட்ரஸ்ஸு இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ பீகாரில் நமக்கு எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட எஸ்ஐஆரை எதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இங்கே பீகாரில் பண்ணியிருக்காங்களே அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ எஸ்ஐஆர் நடத்துகிறேன்னு இதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கும் நாங்கள் 30 நாளில் அதை கிளிப்போம் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்து இறங்கிக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபைனலாக இவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எஸ்ஐஆரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ சரியாயிரும் மேடம், இப்போ இதை கொடுங்க சரியாயிரும், அப்புறம் வந்து இதை எழுதி கொடுங்க, இந்த 30 நாளில் வந்து இந்த பட்டியல் ரிலீஸ் பண்ணுவோம், அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுங்கள், அப்புறம் நாங்கள் இறுதி வாக்காளர் பட்டியல் இது அப்படியே ரொம்ப சூப்பராக பண்ணுற மாதிரியே ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பில்டப்பும் முடிஞ்சு இறுதி வாக்காளர் பட்டியல் வந்து பீகாரில் ரிலீஸ் ஆகுது. அதில் 5,20,000 டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு பாருங்க, அந்த கார்டு நம்பரே 5,20,000 பேருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, இந்த லட்சணத்தில் தான் இந்த எஸ்ஐஆரை இவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிள். இவ்வளவு மோசமான ஒரு வாக்காளர் பட்டியலின் தரம் இருக்கும்போது இது மட்டும் கிடையாது, இன்னொன்று வந்து பீகாருடைய அடல்ட் பாப்புலேஷன் வந்து 8,22,00,000. ஆனால் அவங்களுடைய இறுதி வாக்காளர் பட்டியலில் 7,42,00,000 பேர் தான் இருக்கிறாங்க. அங்கேயே 80 லட்சம் பேர் காலி. ஓகே, ஸோ அது தவிர வந்து பாப்புலேஷனில் எவ்வளவு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா 16% இஸ்லாமியர் இருக்கிறாங்க. நீக்கப்பட்டவர்களுடைய பட்டியலில் 33% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. ஓகே, அப்புறம் 1000 பேரில் வந்து எவ்வளோ பாப்புலேஷனில் 1000 பேரில் 914 பேர் பாப்புலேஷனில் இல்லை, எஸ்ஐஆருக்கு முன்னாடி 1000 பேரில் 914 பெண்கள் இருந்திருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 914 பெண்கள் இருந்திருக்கிறாங்க எஸ்ஐஆருக்கு முன்னாடி. எஸ்ஐஆர் முடிஞ்ச பிறகு 1000 ஆண்களில் 892 பெண்கள் தான் இருந்திருக்காங்க. அப்போது பெண்களுடைய வாக்கு எவ்வளோ நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போது எல்லா விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் பலருடைய வாக்கு வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்னொன்று, இந்த டூப்ளிகேட் ஓட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு 42% வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10% ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ரிப்பீட்டடாகவே வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 800 பேர் ஒரே வீட்டில் ஒரே டோர் நம்பரில் இருக்கிற மாதிரி, 700 பேர் ஒரே டோர் நம்பர் மாதிரி இருக்கிற மாதிரி, இதெல்லாம் எங்கே? இறுதி வாக்காளர் பட்டியலில். நீங்கள் இதெல்லாம் நீக்க போகிறேன்னு சொல்லி தானே ஊர் பூரா பேப்பரை கொடுத்துட்டு அலைஞ்சிங்க. கடைசியில் இறுதி வாக்காளர் பட்டியல்லையே 3,20,00,000 பேர் வெறும் 24 லட்சம் வீடுகள்லேருந்து வர்றாங்க. மீதி 90% வீடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் 58% வாக்காளர் பட்டியலை தான் அவங்களால இடம் பிடிக்க முடிஞ்சது. ஓகே, ஸோ அப்போது மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 90% வீடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வாக்காளர் பட்டியலில் 5/3 பேர் தான் வந்து ஒரிஜினலாக இடம் கிடச்சிது. 5/2 பார்த்தீங்கன்னா ஃபேக்குன்னு டவுட் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரே டோர் நம்பரில் 800 பேர் எப்படிங்க இருப்பாங்க? இதுதான் எஸ்ஐஆருடைய உண்மையான தன்மை. இப்போ தமிழ்நாட்டிலே அதே மாதிரி குளறுபடி நடக்குதுன்னு சொல்லுறீங்களா? நிச்சயமா தமிழ்நாட்டில் நிச்சயமாக குளறுபடி நடக்குதுங்கிறதுல மாற்றுக்கிறது. எந்த அளவுக்கு சாத்தியம்? எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறத விடுங்க, எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க உண்மையிலேயே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய அர்ச்சனா பட்நாயக் மேடம் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாடு தேர்தல் ஆணையர், அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து 6,24,00,000 பேருக்கு நாங்கள் எஸ்ஐஆர் படிவத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த டே வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க.
நேரில் எஸ்ஏஆர் படிவத்தை போஸ்ட்டில் எதுனா அனுப்புகிறாங்களா? இல்லை இல்லை. நேரில் கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க, அல்லது ஆன்லைனில் அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. இது எல்லாமா சேர்த்து அவங்க 6,24,00,000 பேருக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த விஷயத்தை அப்படியே வச்சுட்டு தமிழ்நாட்டில் வயது வந்தவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்ப்போமா? வயது வந்தவர்களுடைய எண்ணிக்கைனா 18 வயதை பூர்த்தி செய்த தமிழ்நாட்டில் வாழும் மனிதர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே. 2011 தான் நம்மளுடைய கடைசியாக சென்சஸ் நடந்துச்சு. அந்த சென்சஸில் நம்முடைய பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா 7.2 கோடி. 7,20,14,000 சொச்சம் அவ்வளவு பேர் வந்து பாப்புலேஷன் மொத்தமாக எல்லா வயதினரும் சேர்த்து 2011 இருந்தாங்க. இப்போ அரசாங்கத்தினுடைய தகவல் படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த பாப்புலேஷன் ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 7,70,00,000 7.7 crore. 7.2 crore - 7.7 crore இந்த 14 வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்டா? 2011 2025 கிட்டத்தட்ட 50 லட்சம் மனிதர்கள் இங்கே புதுசாக வந்திருக்காங்க. அதாவது பிறப்பு சேர்த்து இறப்பு கழித்து நெட்டாக பார்த்தீங்கன்னா 50 லட்சம் பாப்புலேஷன் வந்து நமக்கு ஏறி இருக்குது இந்த 15 வருஷத்தில். இப்போது அந்த சமயத்தில் சென்சஸ்ங்கிறது ரொம்ப ரிலையபிளான டேட்டா. ஒருத்தரும் எத்தனை வயதுங்கிறது பக்காவாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. வீடு வீடாக போய் பக்காவாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த சென்சஸ் படி பார்த்திங்கன்னா 1 வயதுக்கு குறைவான குழந்தைகள் எத்தனை பேர், 1லேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகள் எத்தனை பேர், 2 வயசுலேருந்து 3 வயசு இருக்க குழந்தைகள் எத்தனை பேர், 80 வயசில் எத்தனை பேர், 81 வயசில் எத்தனை பேர், 90 வயசில் எத்தனை பேர், அத்தனையுமே ரெக்கார்டாக இருக்குது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த ரெக்கார்டு படி 18 வயதுக்கு குறைவானவர்கள் வந்து 2,06,00,000 பேர். ரைட்டா? டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு? 7,20,00,000 பேர். அதுலேருந்து 2,06,00,000 கழிச்சிங்கன்னா 5,14,00,000 பேர் வந்து அப்போது 18 வயசை பூர்த்தி செய்தவங்க. ஓகேவா? ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக 50 லட்சம் பேர் தான் உங்களுக்கு பாப்புலேஷன்லேயே ஆட் ஆகியிருக்காங்க. ஓகே, சரியா? ஸோ இந்த பாப்புலேஷனில் ஆட் ஆனதில் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 70-75% வந்து வயது வந்தவர்கள் இருப்பாங்க. 25%லேருந்து 30% வந்து 18 வயசுக்கு குறைவானவங்களாக இருப்பாங்க. இதுதான் சாதாரண ஒரு டேட்டா. லாஸ்ட் ஒரு 10-20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% to 30% வந்து உங்களுக்கு 18 வயசுக்கு குறைவாக இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 50 லட்சத்தில் அதை கழிச்சிட்டிங்கன்னா 35 லட்சம் பேர் அடல்ட்டு. ஓகேவா? இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா பிறப்பு சதவீதம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. குழந்தைகள் பிறக்கிறது தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட ஒரு இந்த 50 லட்சத்தில், இந்த புதிதாக ஆட் ஆன 50 லட்சத்தில் ஒரு 40 லட்சம் பேர் அடல்ட்டுன்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். 5 கோடியே அப்போ 5 கோடியே 14 லட்சம் பேர் அடல்ட்டு. அதுலேருந்து இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்திங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா கூட 5 கோடியே 60 லட்சம், 5 கோடியே 70 லட்சம், 5 கோடியே 90 லட்சம் இவ்வளவு பேர் தான் வருவாங்க. இதுக்கு மேலே 18% முடித்தவர்கள் இங்கே இருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லாமே கவர்மெண்ட்டோட டேட்டா தான் நான் எடுக்கிறேன். நானாக எதுவுமே சொல்ல, எல்லாமே கவர்மெண்ட்டோட டேட்டா தான். ஒவ்வொரு வருஷம் எத்தனை பேர் பிறந்தாங்க இறந்தாங்க எல்லாமே இருக்குது. சராசரியாக ஒவ்வொரு வருஷம் ஒரு 10 லட்சம் பிறக்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு 8-8.5 லட்சம் பிறக்கிறாங்க லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக. இதுதான் இங்கே கணக்கு. ஸோ இதில் இறப்பு வந்து ஒரு 6 லட்சம் இறக்குறாங்க, 6-6.5 லட்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 2-2.5-3 லட்சம் பேர் வந்து ஆட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஒரு 5.25 கோடி 5.90 கோடி இவ்வளவு தான். இதுக்கு மேலே இங்கே அடல்ட் பாப்புலேஷன் இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது 6,24,00,000 பேருக்கு இவங்க நேரில் போய் நாங்கள் ஃபார்ம் கொடுத்துட்டோம் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போனா இவங்க கடந்த சில வருடங்களாக போலி வாக்காளர்களை சரமாரியாக லட்சக்கணக்காக இவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்துக்கும் இவங்களே இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தா மாதிரி இவங்களே கணக்கு காட்டிட்டாங்க. ஏன்னா இங்கே திருடரே வந்து தேர்தல் ஆணையம் தானே. நீங்கள் திருடரு, நான் போலீஸ் நானே திருடராக இருந்தா ரொம்ப சூப்பராக திருடலாம்ல. அந்த மாதிரி
யாருடைய கண்காணிப்பில் ஒரு நேர்மையான தேர்தல் நடத்தணுமோ அவங்களே பார்த்தீங்கன்னா சரமாரியாக போலி வாக்காளர்களை ஆன்லைனில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. இதுதான் ராகுல் காந்தி வந்து ஆதாரத்தோட 2வது ப்ரெஸ் மீட்டில் ப்ரூவ் பண்ணது. எப்படின்னா ஒரு சிஸ்டம் வந்து லாகின் பண்ணுது, அந்த பூத்துடைய முதல் வாக்காளராக தன்னை மாற்றிக்குது, முதல் வாக்காளருடைய பேரை கொடுக்குது, அவங்களுடைய ஓட்டர் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போகுது, ஓடிபியை வந்து ஏமாத்துது. அதுக்கப்புறமா அந்த பூத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேரோ 10-20 பேரோ 50-100 பேரோ அவங்களுடைய வாக்காளர் விவரத்தை வந்து அங்கேருந்தே எடுத்து ஃபில் பண்ணிவிட்டு அவங்கள வந்து நீக்க சொல்லி அப்ளை பண்ணுது. ஃபார்ம் 7 அப்ளை பண்ணுது. அதுவே ஃபார்ம் 7ல் இவர் எங்கள் பக்கத்து வீடுக்காரங்க, அடுத்த வீட்டு தெருக்காரங்க, இவர் இங்கே இல்லை செத்து போயிட்டார், இல்லை செத்து போயிட்டார், ஏதோ ஒன்று சொல்லி அது பாட்டுக்கு அப்ளை பண்ணுது இஷ்டத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா போலி வாக்காளர் லிஸ்ட்டு ஒன்று வச்சுருக்கு. இது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஒரு அட்ரஸ்ஸு, இஷ்டத்துக்கு ஒரு பேர், இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணி அதை பாட்டுக்கு இது வந்து அப்ளை பண்ணுது. ஒரு வாக்காளருக்கு புதுசாக அப்ளை பண்ணணும்னா ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த ஃபார்ம் 6 தான் இது ஃபில் பண்ணுது. அதை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அட்டாச்மெண்ட் என்ன கொடுக்கணும்? அவருடைய வயதுக்கான ஆதாரம், அவர் 18 வயசை பூர்த்தி செஞ்சாருங்கிறதுக்கான ஆதாரம், அவருடைய ஃபோட்டோ உண்மையானது அவரோடது தாங்கிறதுக்கான ஆதாரம், ஐடி ப்ரூஃப். அப்போ ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஒரு ஆதாரோ அல்லது அந்த மாதிரி ஏதோ ஒரு பேன் கார்டோ ஒரு அட்டாச் பண்ணணும் ஆதாரத்தை. அதுக்கு பிறகு அட்ரஸ் ப்ரூஃப், இந்த அட்ரஸில் தான் அவர் இருக்காருங்கிறதுக்கு அவருடைய ரேஷன் கார்டோ அல்லது வந்து ஒரு கேஸ் பில்லோ அல்லது வந்து ஒரு இந்தியன் போஸ்டல் சர்வீஸில் அவர் வீட்டுக்கு வந்து ஒரு கடுதாசியோ ஏதோ ஒன்று இந்த அட்ரஸில் தான் அவர் இருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் வெப்சைட்லேயே இருக்குது, எலெக்ஷன் வெப்சைட்லேயே. அதை வந்து அவர் கொடுக்கணும். இது 3த்தையும் சில ஆதாரம் வந்து 2த்துக்கும் சேர்த்து ஒரு ஆதாரமாக கூட இருக்கும். குறைந்தபட்சம் 2 டாக்குமெண்ட்டாவது நீங்கள் கவர்மெண்ட்டோட இதை வந்து அட்டாச் பண்ணி அது கூட அனுப்பணும். அனுப்பிச்சாதான் அப்போவே கூட எலெக்ஷன் கமிஷன் ரிஜெக்ட் பண்ணும். இல்லை இது சரியா இல்லை, உனக்கு கரெக்டாக நீ அந்த வயது வரல, அல்லது இது வந்து ஏற்றுக்க முடியாத ஆதாரம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணும். சரியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கும். அப்போ உங்கள் ஆதாரத்தை சேர்த்து அங்கே பார்த்து வெரிஃபை பண்ணி தான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கும். உங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்த உடனேயே உங்கள் அட்ரஸ் எந்த பூத்துக்கு வருதோ அதில் உங்களை சேர்த்துரும், வாக்காளர் பட்டியலில் அது சேர்த்துரும். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இப்போது ராகுல் காந்தி சொல்கிறது என்னென்னா, இந்த சிஸ்டம் வந்து சாஃப்ட்வேர் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், உள்ளே வந்து லாகின் பண்ணுதா, அந்த பூத்துடைய முதல் ஆளாக இது லாகின் பண்ணி உள்ளே போகுதா, உள்ளே போய் அங்கே இருக்கிறவன் 10 பேர் ஓட்டை வந்து இது இவரெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அது நீக்கிறதுக்கான அப்ளை பண்ணுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுது, சேர்க்கறதுக்காக சரமாரியாக போலி வாக்காளர்களை சேர்க்குது. இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது. போலி வாக்காளருக்கு எங்கே வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கும், ஐடி ப்ரூஃப் இருக்கும், வயதுக்கான ப்ரூஃப் இருக்கும், அவர் தான் ஆளே இல்லையா. இது கற்பனையாக ஒரு பேர், கற்பனையாக ஒரு அப்பா பேர், கற்பனையாக ஒரு வயது, இதெல்லாம் வந்து போட்டு இது பாட்டுக்கு இன்சர்ட் பண்ணுது. இந்த டேட்டா யாரோ மேனுவலாக ஏதோ ஒரு ஏஜென்சி வந்து பண்ணி கொடுக்குறாங்க, காசுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதை இன்சர்ட் பண்ணுறது மட்டும்தான் சாஃப்ட்வேரோட வேலை. இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி முடிச்சிருது. ஓகே, இது அப்ளை பண்ணுதுன்னு சொன்னால் அந்த பக்கம் தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும்? இவ்வளோ பேர் போலி வாக்காளர்கள் வந்திருக்காங்க, இவ்வளோ வாக்காளர் வந்திருக்கு, இதுக்கு எந்த ஆதாரமுமே இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ரிஜெக்ட் பண்ணணுமா இல்லையா? ஸோ இதில் தேர்தல் ஆணைய விதிப்படி என்னென்னா, ஒரே டோர் நம்பரில் 10 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா, 10 பேருக்கு மேலே ஓட்டர்ஸ் வந்து ஒரே கதவு எண்ணை குறிப்பிட்டிருந்தாங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு தேர்தல் அதிகாரி அங்கே நேரில் போய் பார்க்கணும். நேரில் போய் பார்த்து நீங்கள் என்ன ஆதாரங்களே கொடுத்தாலும் நேரில் போய் பார்த்து உண்மையிலேயே அந்த வீட்டில் 10 பேருக்கு மேலே வாழ்கிறாங்கங்கிறத உறுதி செய்த பிறகுதான் அவருக்கு ஓட்டர் ஐடியை கொடுக்க முடியும். இதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதி. அப்போது ஒரு வீட்டில் வந்து உங்களுக்கு 800 பேர் 500 பேருன்னு அட்ரஸ் போட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கான ஆதாரத்தையும் செக் பண்ணணும். கூடவே வந்து தேர்தல் அதிகாரி ஒருத்தருடைய நேரில் விசிட் பண்ணதுக்கான டாக்குமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அவருக்கு ஓட்டர் ஐடியும் கொடுக்கணும், அவரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும். ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, இது எதையுமே செக் பண்ணாமல் அந்த போலி வாக்காளர்கள் அப்ளை பண்ணும்போது கடன்னு அது பாட்டுக்கு வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருது. இது பொழுது விடிஞ்ச பொழுது போனால் ஏதாவது ஒரு ஊரில் இது இப்படி சேர்த்துக்கிட்டே இருக்குது. சாஃப்ட்வேரை வச்சு அது எந்த நாட்டில் இருந்து அந்த சாஃப்ட்வேர் வேலை செய்தோ இல்லை எங்கேருந்து வேலை செய்தோ தெரியாது. அது பாட்டுக்கு சாஃப்ட்வேர் வந்து ஒரு பூத்தாக போய் அங்கே இருக்க ஒரிஜினல் ஓட்டர்ஸை ரிமூவ் பண்ணுற சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுது. போலி வாக்காளர்களை சேர்க்குறதுக்கு அது பாட்டுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது.
அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கு. இதை தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டு எந்த கேள்வியும் கேட்காம அக்செப்ட் பண்ணுது. டபான்னு அக்செப்ட் பண்ணி போடுது. இப்போது இதில் என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறதோ கொள்றதோ இது வேற ஒரு கட்சிகளோ வேற யாரோ கூட பண்ணலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் தான் அதை அக்செப்ட் பண்ணணும். எந்த ஆதாரமும் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிற வேலையை அக்செப்ட் பண்ணி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறது வந்து தேர்தல் ஆணையம் தான் பண்ணுது. அப்போது தேர்தல் ஆணையத்துடைய ஒத்துழைப்பு இல்லாமல் யாருமே இதை பண்ண முடியாது. ஓகேவா? இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே பாஜக காரங்க உட்காந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போலி வாக்காளர்கள் இருக்காங்க, திமுக அரசு வந்து இதெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்குது, திமுக அரசு வந்து இதுக்காக தான் எஸ்ஐஆருக்கு பயப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்குறாங்க பிஜேபி காரங்கெல்லாம். ஆனால் சரமாரியாக போலி வாக்காளர்களை சேர்த்தது தேர்தல் ஆணையத்தை தவிர யாருமே செய்ய முடியாது. டெக்னிக்கலாகவே யாராலையும் செய்ய முடியாது. இப்போ தேர்தல் ஆணையத்தோட அன்கோ போட்டு செய்கிறது யார்? திமுக செய்தா, இல்லை காங்கிரஸ் செய்தா, இல்லை வேறு யாராவது செய்கிறாங்களா? அது பிஜேபி மட்டும் தான் செய்ய முடியும். ஸோ பிஜேபி வந்து இப்போ போலி வாக்காளர்களை சேர்த்து அதை வச்சு ஓட்டு போடுறது வேணால் கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து ஓட்டு போட்டுக்கலாம். அது அவங்களோட இது, அது தெரியலை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலை நமக்கு. ஆனால் போலி வாக்காளர்களை சேர்க்கறது அப்படிங்கிறது பிஜேபியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து தான் பண்ணுது. இதை பல வாட்டி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எஸ்ஐஆரோடைய அந்த சிறப்பு தீவிர திருத்தத்தில் வந்து எல்லா கட்சியோட பங்களிப்பு இருக்குது. புதுசாக வந்த தேவைக்கு கட்சி முதற்கொண்டு காங்கிரஸோட பங்களிப்பு வந்து அதில் எந்த அளவுக்கு இருக்குது? எது இந்த எஸ்ஐஆர் இதில்? ஆமாம் ஆமாம். ஸோ இந்த எஸ்ஐஆர் வந்து எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய விழிப்புணர்வு பண்ணியிருக்கிறோம். 1,14,00,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். கடந்த ஒரு 2 மாதமாக தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுடைய ஒரு இனிஷியேட்டிவ் அண்டு எல்லா விங்ஸு, இளைஞர் காங்கிரஸ் குறிப்பாக எல்லாருமா சேர்ந்துட்டு மிக தீவிரமான வேலையை வந்து தமிழ்நாடு முழுக்க செய்திருக்கோம். ஸோ அதன்படி வந்து 1,14,00,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறோம். இந்த ஓட்டு திருட்டு, தேர்தல் திருட்டு அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது, ஒரு நேர்மையற்ற தேர்தலை வந்து நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பரப்பியிருக்கிறோம். ரொம்ப தீவிரமாக இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் மிக 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 தீவிரமான வேலையில் வந்து நம்ம இறங்க போகிறோம். ஓகே மேம், கண்டிப்பாக எஸ்ஐஆர் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.